டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த வீடை எங்கே வாங்க போகிறோம், எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுல பல கேள்விகள், பல சிக்கல்கள் இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் புதுசாக போய் ஒரு வீட்டை வாங்கணும், பழைய வீட்டையே வாங்கலாமே. ஏன்னா பழைய வீடு வாங்கும்பொழுது சிட்டிக்குள்ளே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. இல்லைன்னா புது வீடு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் போய் வாங்க வேண்டியிருக்கு, அவுட்டரில் போய் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிச்சு சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல இடத்துல நல்ல அம்யூனிட்டிஸோடு இருக்கக்கூடிய பழைய வீட்டையோ இல்லை பழைய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டையோ வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அது தப்பே கிடையாது, சரியான விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க புதுசாக வாங்க போகிறாங்களா பழசாக வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு வீடு வாங்கும்பொழுது அது வந்து பழைய வீடாக இருக்குது, அந்த பழைய வீட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு வீட்டை வாங்கும்போது எதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ வீடு தான் நீங்கள் பழசாக வாங்க போகிறீங்க, ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, புதுசாக ஒரு பிளாட்டை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டை நீங்கள் வாங்குறதுக்கு என்னவெல்லாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் கட்டாயமாக பார்க்கணும். என்னவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுடைய மூலப்பத்திரம் யாருடையது, யாருடைய பெயரில் இருக்குது, அதனுடைய தாய் பத்திரம் யாருடைய பெயரில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கு சரியான அப்ரூவல் இருக்கா, சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டாக அது இருக்கா, இல்லை அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க வந்து பர்மிட் வாங்கியிருக்காங்களா. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதில் ஒரு 30 வீடு கட்டலாம் அப்படின்னு இருக்கும்பொழுது 30 வீடு தான் கட்டியிருக்காங்களா, அதற்கான ப்ராப்பரான அப்ரூவல் அவங்க வாங்கியிருக்காங்களா, இல்லை 30 வீடு கட்டுறதுக்கான அப்ரூவலை வாங்கிட்டு 35 வீடு கட்டி வச்சிருக்காங்களா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட் பிளான் இருக்கா, அதுபடி தான் அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது ஒரு ஆர்கிடெக்ட் இல்லைனா ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரை வச்சு நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை தரோவாக செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாவீரன் படத்தில் வர்ற பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அதை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துங்க. அப்படி செக் பண்ணும்பொழுது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுடைய ஏஜ் என்ன, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை கட்டியிருக்காங்க, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் செக் பண்ண முடியும். அப்படி செக் பண்ணுறதுனால மட்டும்தான் நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி கொடுக்குற விலை அது சரியான விலை தானா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அதிகமான பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு பில்டர் ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காரு, அப்பார்ட்மெண்ட்டை கட்டியிருக்காரு அப்படின்னா அது 10 வருடங்களுக்கோ 20 வருடங்களுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது. அதனால ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, அதுவும் ஸோ ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பில்டர் ரொம்ப நாளாக இந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க, யார் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பாருங்கள். குவாலிட்டியான மெட்டீரியல் லைக் சிமெண்ட், செங்கல், அதுக்கப்புறம் கம்பி எல்லாமே ரொம்ப தரமான பொருட்களாக இருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40லேருந்து 50 வருடங்கள் வரைக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் தரமற்ற பொருட்களை வச்சு கட்டும் பொழுது அது 10லேருந்து 20 வருடங்களுக்கு தான் நிலச்சிருக்கும். அப்போ தரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரையோ ஆர்கிடெக்டோ வச்சு செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே எந்த அப்பார்ட்மெண்ட் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா, ஒரு பில்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பில்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எவ்வளோ வருஷமாக அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி அவங்க பண்ண ப்ராஜெக்டில் ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்கா, ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இந்த பில்டர் வந்து நம்பிக்கையான பில்டராக இருக்காரு, இவர்கிட்ட போனோம்னா நம்ம ஒரு தரமான ஃப்ளாட்டாக வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை இன்னும் உறுதிப்படுத்திக்கலாம். என்ஜினியரை வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது பில்லர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சுவர் பகுதிகளில் எங்கேயாவது வந்து லேசாக வாட்டர் லீக் ஆகிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்தது வீட்டுக்கு என்னென்ன மாதிரியான சீரமைப்புகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பாருங்கள். அதாவது நிறைய இடங்களில் மின்சார ஒயர்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், வெளியில் வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும், பட் செவத்துக்குள்ளே உள்ளே போகிற ஒயரோ பைப்போ வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணணும். ஏன்னா மின்கசிவு ஏற்படுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்னு வரும்போது லிஃப்ட் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த எலிவேட்டர் சிஸ்டம் இப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு பழசு, என்ன பிராண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த கம்பெனி, அதையெல்லாம் கூட கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ராப்பர்ட்டியுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை வச்சு அந்த பில்டிங்குடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, தரமான பொருட்களை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்களா, எத்தனை வருஷத்துக்கு இன்னும் அந்த பில்டிங் தாங்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பார்த்து இந்த வேலைகள் எல்லாத்தையும் கவனமாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய பணம் சேஃபான ஒரு இடத்துக்கு போகுது, ஒரு சரியான முதலீட்டுக்கு போகுது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க.
இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.